Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். லெட் மீ பி கிளியர். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பேசாம இருக்க முடியல. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. நம்மளும் ரிவ்யூ எல்லாம் போட்டோம். என்னோட ரிவ்யூ மேபி நீங்க செக் பண்ணி இருந்தீங்கன்னா சந்தோஷம். செக் பண்ணலாம் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பேசுவோம். ஏன்னா இப்ப இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தேர் ஆர் லைக் ஃபியூ கான்ட்ரவர்சிஸ் என்று சொல்றதை தாண்டி சில பேருக்கு படம் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு படம் பிடிக்கல, சில பேருக்கு சுத்தமா பிடிக்கல, சில பேருக்கு பயங்கரமா இருக்கு, சில பேர் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா ஒரு மூவியா நம்ம பாக்குறோம். பட் உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ நீங்க பாத்துருந்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஐ நெவர் ஃபேக்கா பாத்தீங்கன்னா நான் எதுவுமே அதுல பேசல. அதுதான் உண்மை. நான் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா 100% ட்ரூவா தான் நான் பேசியிருப்பேன். இந்த ரிவ்யூன்னு கிடையாது, மேக்ஸிமம் நிறைய மூவிஸ் அப்படிதான் நான் பண்ணுவேன். எங்க பிரச்சனையா போகுது அப்படின்னா, மகிழ் திருமணி அவர்களோட ஸ்கிரிப்ட் இட்ஸ் லைக் ரொம்ப அவுடேட்டடு, நல்லாவே இல்லை. இது ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான். காப்பியை ஒழுங்கா எடுத்து வைக்கல அவரு. நீங்க வெள்ளதாடி அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நல்லா இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உண்மையா ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா அதே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருக்கு. அப்படியும் போகாம இப்படியும் போகாம நல்லா தான் எடுத்திருக்காரு. பட் தேர் ஆர் ஃபியூ ஃபிளாஸ். லாஜிக்கு சில விஷயம்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ரீமேக் படம்னே வச்சிங்களேன். பட் அப்படியே எடுத்திருக்காங்க. பட் தேர் ஆர் லைக் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்ததே தவிர சில விஷயங்களுக்கு ஆன்சரே கிடைக்கல. எண்ட் ஆஃப் த டே ட்ரோல்ஸ் அப்படின்றது வரலாம். பட் படம் சுத்தமா நல்லா இல்லை, கேவலமா இருக்கு, இதெல்லாம் ஒரு படமா, மியூசிக் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியாது என்னால. உண்மையாவே பாத்தீங்கன்னா படம் எனக்கு பிடிச்சிருக்கு. there are few flaws. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட். அண்ட் ஏகே சாரோட ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஐ திங்க் படம் பிடிக்கும். ஆனா அனிருத் செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நானே சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் ப்ரோ ரீரிவ்யூவா இப்ப நீ சொல்ற அப்படின்னா, ரீரிவ்யூ கிடையாது. நிறைய பேர் இப்ப நம்மளோட ரிவ்யூ பார்த்து என்ன ப்ரோ காசு வாங்கிட்டியலாம்னு சொல்லிட்டு சில பேர்லாம் மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, காசு வாங்கிட்டு நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட படங்களுக்கு நான் பண்ணிருக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் மை ஜாப். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதுல என்ன நல்லா இருக்கு, எது நல்லா இல்லை, அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஐ திங்க் அதை நான் கரெக்டா பண்ணிருக்கேன் தான் நான் நம்புறேன். அண்ட் ஏகே சார் ஆல் த பெஸ்ட். அடுத்தது குட் பேட் அக்லி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ துணிவு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இன்டர்மிஷன்லாம் நல்லா சஸ்பென்ஸ், அப்படியே ஒரு சீட் எட்ஜ்லயே உட்கார இருக்கிற மாதிரி இருந்தது. பட் சிலதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுனே வச்சிங்களா. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ பேட் மூவிலாம் கிடையாது. இட்ஸ் உண்மையாவே இட்ஸ் அ குட் மூவி. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எனக்கு தெரியலங்க, மேபி என்னோட டேஸ்ட் அப்படியா இல்லைன்னு தெரியல. பட் அவங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும் ஒரு படம்னா. எனக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இதுவே பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் த மூவி இஸ் குட். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும், நீ நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சில பேர்லாம் கேக்குறீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிலாம் சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் தானே. நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது, எனக்கு ஐடியா சுத்தமா இல்ல. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் நாளைக்கு வேலையில்லாத டே, வேலண்டைன்ஸ் டே. அவங்க ஆளு கூட சந்தோஷமா இருக்கு, மத்தவங்க ஆளை போயிட்டு பிரிச்சு விட்டுறாதீங்க. அண்ட் வேலண்டைன்ஸ் டே வெறும் லவர்ஸ் கிடையாதுங்க, ஃபேமிலி, நீங்க வச்சிருக்க பெட்டு, காரு, பைக்கு எல்லாத்துக்கே பொருந்தும். ஸோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜாலியா லவ் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அவ்வளவுதான். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் நில்லடி, காதல் என்று அது பொய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.